இன்னைக்குரிய செஷன்ல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ப்ரோகிராம்ஸ் எப்படி வந்து டிசிஷன் மேக் பண்ணுது அப்படின்ற விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. சரியா? ஒரு ப்ரோகிராமிங் இப்ப நாங்க எழுதுறோம். அந்த ப்ரோகிராமிங் எப்படி டிசிஷன் வந்து மேக் பண்ண போகுது. அத எப்படின்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அதுல அந்த விஷயத்துல தான் நீங்க இஃப் இஃப் ஸ்டேட்மென்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மென்ட் அதே மாரி எல்ஸ் இஃப் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்ப்பீங்க. சரியா? இதெல்லாம் லேர்ன் பண்ணி வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு இத வச்சு ரியல் வேர்ல்ட் ப்ரோகிராம்ஸ் ஒரு சிலதும் நாங்க எழுதுவோம். சரியா? இத வச்சு கொஞ்சம் இதுவரைக்கும் எழுதுனத விட அட்வான்ஸா ப்ரோகிராமிங் எழுதுவீங்க. டைம் இருந்ததுன்னு சொன்னா, அடுத்தது ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் நாங்க பார்த்துருவோம். சரியா? ஓகே ஃபைன். அதுக்கு முதல் வந்து அ உங்களுக்கு லாஸ்ட் செஷன்ல தந்த டாஸ்க் ஒண்ணு. அத வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அ இன்புட்ஸ். 2 இன்புட்ஸ் எடுத்து, அதுல அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் அ அவுட்புட்டா குடுக்க சொல்லியிருக்கேன். இல்லையா? ஸோ, அதுக்கு வந்து நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிடுறேன். அ d3.cpp. ஓகே. நான் கோட் எழுத ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஸ்க்ரீன பெருசாக்கிடுறேன். ஓகே. இப்ப தெளிவா தெரியும்னு நெனைக்கிறேன். ஹாஷ் இன்க்ளூட் IOStream. அடுத்து யூசிங் நேம்ஸ்பேஸ் std. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ, நான் இதெல்லாமே ஃபாஸ்ட்டா செய்றேன். int main ஓகே. இப்ப வந்து நம்ம ப்ரோகிராம் எழுதணும். என்னது 2 இன்புட் எடுக்கணும். 2 நம்பர்ஸ். அத வந்து நீங்க அவுட்புட்டா குடுக்கணும். டிவிஷன், சப்ட்ராக்ஷன், அடிஷன் இது எல்லாத்தையுமே. அதுக்கு நாங்க என்ன செய்றோம், ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்றேன், வேரியபிள் டிக்ளேர் பண்றோம். எதுக்காக? இன்புட் எடுக்கிறதுக்காக. இதுக்கு வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். அடுத்தது இன்னொன்னு வேணும் வேரியபிள். 2 வேரியபிள்ல ஸோ num2ன்னு சொல்லிட்டு குடுக்குறோம். அது ஒரே லைன்லயே நாங்க ஒரே டேட்டா டைப் பண்றதுனால ஒரே லைன்லயே நான் என்ன செய்றேன், டிக்ளேர் பண்றேன். ஓகே. num2. அடுத்தது வந்து நமக்கு என்ன வேணும், அடிஷன். அடிஷனுக்கு வந்து இன்னொரு டேட்டா டைப். ஸோ add. அடுத்தது வந்து சப்ட்ராக்ஷனுக்கு வந்து சப் இத குடுத்துடுறேன். அடுத்தது வந்து டிவிஷனுக்கு வந்து இன்னொரு டேட்டா டைப்ல போடுறேன். ஃப்ளோட் டிவ். இது எதனால இப்படி டிவிஷனுக்கு மட்டும் இன்னொரு டேட்டா டைப் எடுத்தேன்னு சொன்னா, எப்பவுமே டிவிஷன் ஆன்சர் வந்து டெசிமல் வேல்யூஸ்ல தான் வரும். அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூல தான் வரும். சரியா? டிஃபால்ட்டாவே. ஸோ வந்து ஆன்சர் வந்து 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஆன்சர் 3ன்னா 3.0 தான் ஆன்சர் வரும். ஸோ அதை ஸ்டோர் பண்றதுக்காக நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவா கன்சிடர் பண்றதுக்காக இன்னொரு வேரியபிள் இன்னொரு டேட்டா டைப்ல எடுத்திருக்கேன். சரியா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் சிம்பிள் தான். இன்புட் எடுக்க போறோம். அதுக்கு cout என்டர் நம்பர். சரி, இதை வந்து டபுள் கோட்ல போடணும். என்டர் நம்பர். அடுத்தது இதுல வந்து cn கொடுத்துட்டு எதுக்கு வேணும், num1. அடுத்தது வந்து cout என்டர் another நம்பர். ஸோ cin num2. ஓகே. இப்போ வந்து இன்புட் எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ என்ன செய்யணும், எடுத்த இன்புட்டை வந்து நாங்க ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், டிவிஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே. டிவைட் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு என்ன செய்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அட் ஈக்குவல் டு அசைன் பண்றேன் அதோட வேல்யூ. இது உங்களுக்கு தெரியும். அட் ஈக்குவல் டு num1ல இருந்து num1 பிளஸ் num2. ஓகே. இப்போ ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்ன செய்ய போறோம், சப்ட்ராக்ஷன். சப் ஈக்குவல் டு அதே நேம் கொடுக்கணும். ஓகே. ஈக்குவல் டு num1 மைனஸ் num2 அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது வந்து டிவிஷன் ஈக்குவல் டு num1 வந்து டிவைட் பண்றேன் num2 ஆல். ஓகே ஃபைன். இப்போ வந்து நாங்க அவுட்புட் எடுக்க வேண்டியது. cout
சப்ட்ராக்ஷன் வந்து போடுற வேல்யூ, இதோட வேல்யூ என்ன அட், சாரி இதோட வேல்யூ வந்து சப். ஸோ அடுத்தது வந்து இதுக்கு மேலே நான் போட்டுறேன் சி அவுட். இதில் வந்து அடிஷன், இதோட வேல்யூ வந்து அட் ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து டிவிஷன். டிவிஷனுக்கு வந்து சி அவுட், டிவின்னு போட்டு இப்போ என்ன செய்கிறேன், வேரியபிள் நேம். ஓகே, அடுத்தடுத்த லைனில் வரணுன்றதுக்காக நான் என்ன செய்கிறேன், இதில் எண்டல் கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்ததுக்கு போட்டுறேன், இல்லாட்டி சேம் லைன்லேயே பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த லைனுக்கு வரணுன்றதுக்காக நான் இதை கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் அவுட்புட் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்குரிய அவுட்புட் வரும். வெயிட் பண்ணுங்க, வரட்டும். ஓகே, இதான் வந்து இதோட அவுட்புட். என்டர் நம்பர், எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 7 கொடுக்குறேன். என்டர் நம்பர், எனது நம்பர், அதுக்கு 3 கொடுக்குறேன். இப்போ ஆட் பண்ணோம் சொன்னால் 10, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் சொன்னால் 4, டிவைட் பண்ணோம் சொன்னால் 2 வருது. ஓகே, ஆன்சர். இது விளங்கிட்டுதா? சரி, டிவைட் பண்ணோம் சொன்னால் 2.5ன்னு வரணும், பட் 2ன்னு வருது. என்ன ப்ராப்ளம் இதில்? நாங்கள் இதில் டபுள் கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஃபைன். இதில் எதனால் எங்களுக்கு 2 வருதுன்னு சொன்னால், இதில் ஆன்சர் வந்து எங்களுக்கு 2 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 3 ஆன்சர் வந்து 2 வந்துச்சு. ஏன் 2.5ன்னு வராமலுக்கு 2 வந்தது? ரீசன் என்னன்னு சொன்னால், நாங்கள் எடுத்த இன்புட் வந்து ஃப்ளோட் இல்லை இன்டீஜர். ஸோ இன்டீஜர்ன்றதுனால இது இன்டீஜராக தான் இது கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து இப்படி வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும், இதையும் ஃப்ளோட்டாக கொடுத்தேன்னு சொன்னால் பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஆன்சர் எக்ஸாக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.333 சம்திங் போகுது. இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். விளங்குதா? இது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். விளங்கலாட்டி எகெயின் ஒரு தடவை ரெக்கார்டிங்கை பாருங்கள், நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சிடறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்கள் மற்றது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து கம்ப்யூட்டர் எப்படி டிசிஷன் மேக் பண்ணுது அந்த விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிசிஷன் மேக்கிங் சொன்னால் என்ன? ஒரு 2 விஷயம் இருக்குன்னு சொன்னால், 2 பாத் இருக்குதுன்னு சொன்னால் எக்ஸாம்பிளுக்கு, அந்த 2 பாத்தில் எந்த பாத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விளங்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகிறீங்க, உங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. போகிறதுக்குரிய வழி உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 2 சைடில் ரோட் பிரிஞ்சு போகுதுன்னு சொன்னால், அதில் ஏதாவது ஒரு ரோட்டால் நீங்கள் போகணும் இல்லையா? ஸோ அந்த ரோட் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ரோட்ல போகணும்னு டிசிஷன் நீங்க எடுக்கணும். அதே விஷயத்த கம்ப்யூட்டர் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதா இன்னைக்குரிய கோர்ஸ், இன்னைக்குரிய செஷன். சரியா? ஓகே, இப்போ வந்து என்ன செய்வோம், ஒரு எக்ஸாம்பிள் கோட் ஒன்று எடுத்துடலாம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நேற்று எழுதிருந்தேன், இருந்தாலும் ஓகே தான். நான் என்ன செஞ்சிடறேன், இன்ட்டு நம் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன செய்யறேன், ஜஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் நம் ஈக்குவல் டு 1 இருந்தா என்ன செய், சி அவுட் எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன செய்யும், இது எஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது வந்து எஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. இதுவே வந்து இங்க நான் 2ன்னு கொடுத்தேன்னு சொன்னா என்ன செய்யும், பிரிண்ட் ஆகாது, எதுவுமே வராது. ஜஸ்ட் கண்டிஷன் அது ட்ரூவா இருந்தா மட்டும்தான் வரும். இப்போ ஏன்னு சொன்னா 1க்கு ஈக்குவலா இல்லையே, அதனால பிரிண்ட் ஆக இல்லை. இதுவே வந்து இப்போ நான் என்ன செய்யலாம், இப்படி கொடுத்தேன்னு சொன்னா
என்ன நடக்கும்னு பார்க்கலாம். நம்பர் not equal to 1 இருந்தா எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணி நீங்க கொடுத்துருக்கேன். இங்க வந்து நம்பர் 2 இருக்கு. ஸோ வந்து இங்க எஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. இது வந்து நம்பர் 2 இதுல இருந்துன்னு சொன்னா என்ன செய்யும்? பிரிண்ட் ஆகாது. லைக்வைஸ் நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்பரேட்டர்ஸ் படிச்சிருந்தீங்க. அதை வச்சு நீங்க மாத்தி மாத்தி செஞ்சு பார்க்கலாம். இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய கோட்ஸை வந்து ரன் பண்ணும். ஓகே. இப்போ வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கலாம். சரி. இப்போ நான் என்ன செய்யறேன்? இதுல எல்ஸ் கொடுக்குறேன். எல்ஸை கொடுத்துட்டு என்ன செய்யறேன்? சி அவுட் நோன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ என்ன செய்யுது? எல்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, எல்லாம் சிம்பிள் லெட்டர் தான். இது வந்து இஃப் எல்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் தான். அடுத்தது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது ரன் பண்ணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னு சொன்னா இந்த கோடை ரன் பண்ணும். ஓகே. இப்போ பார்க்கலாம். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னது? கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. இது வந்து 1 வந்து 2க்கு ஈக்குவல் இல்லை அப்படின்றதுனால இப்போ நான் என்ன செஞ்சிடறேன்? இதுல வந்து 2ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் 2ன்னு கொடுத்தேன்னு சொன்னா என்ன செய்யும்? எஸ், இது வந்து 2க்கு ஈக்குவல். அதனால என்ன செய்யும்? இந்த கண்டிஷன் ரன் ஆகாது இதுக்குள்ள இருக்கக்கூடிய code. இப்போ என்ன செய்யும்? எல்ஸ் சி அவுட் நோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எல்ஸுக்குள்ள இருக்கிற பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து ரன் ஆகுது. இப்போ நீங்க இதுல இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இஃப் எல்ஸுக்கு நீங்க என்ன செய்யணும்? இஃப்க்கு வந்து கண்டிஷன் கொடுப்பீங்க. பாருங்க, இஃப்க்கு இஃப்னு நாங்கள் டைப் பண்ணிட்டு அதுக்குள்ள பேரண்டிஸுக்குள்ள கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகே. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கர்லி பிரேசஸ்க்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? நாங்க டைப் பண்ண வேண்டிய கோட், என்ன கோட் ரன் ஆகணுமோ அந்த கோடை கொடுக்குறோம். எல்ஸுக்கு வந்து கண்டிஷன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா எல்ஸ் வந்து இந்த கண்டிஷனை தான் செக் பண்ணும். இது வந்து ட்ரூவா இல்லாட்டி இது ஃபால்ஸா இருந்ததுன்னு சொன்னா இது செக் பண்ணும், இதை வந்து ரன் பண்ணும். விளங்கிட்டா? சிம்பிள். இதுதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போ வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் என்ன செய்யும்? இருந்தா என்ன செய்யும்? இது வந்து ரன் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். இது இப்போ என்ன செஞ்சிடலாம்? ஒட்டோர் ஈவன் நேற்று லாஸ்ட் செஷன்ல வந்து நான் ஒட்டோர் ஈவன் வந்து பார்த்துருந்தேன். மொட்டை எடுத்து அதுல இருந்து ஒட்டா ஈவன் அந்த நம்பர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் எடுத்து செய்யலாம். ஸோ வந்து நாங்கள் என்ன செய்யலாம்? அதை நீங்க இன்புட்டா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒட் ஈவன். சரியா? ஒட்டு இந்த நம்பரை வந்து செக் பண்ணுவீங்க. ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னு சொன்னா ஒட்டு ஈவன். அப்படி 0க்கு இல்லை, 0 வரைக்கும் இல்லைன்னு சொன்னா என்ன வரும்? ஈவன் ஒட்டுன்னு வந்து நீங்க பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து ஒட்டோர் ஈவன் நான் ஆல்ரெடி செஞ்சு காட்டினேன். சரி. அடுத்தது வந்து எல்ஸ் இஃப்க்குள்ள போகலாம், இல்லாட்டி வந்து நெஸ்டட் இஃப்க்குள்ள போகலாம். ஓகே. இல்ல. ஓகே. எல்ஸ் இஃப் நாங்க இப்போ பார்த்துடலாம். எல்ஸ் இஃப்க்கு வந்து இப்போ நான் என்ன செய்யறேன்? இந்த இதுலயே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வந்து என்ன செய்யுது? இதை வந்து 0ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதுக்குரிய கண்டிஷன் வந்து நான் என்ன கொடுக்குறேன்? நம் வந்து பெருசு 0வா இருந்தா என்ன செய்? இந்த கோடை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணு. அடுத்தது வந்து எல்ஸ் இஃப். இதுக்குள்ள ஒரு இஃப் கொடுத்துட்டு இஃப் கொடுத்தா என்ன செய்யணும்? கண்டிஷன் கொடுக்கணும். எல்ஸ் இஃப் நம்பர் ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன செய்? இதுக்குள்ள இந்த கோடை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்தது வந்து எல்ஸ். இப்போ என்ன செய்யறேன்? இதுக்குள்ள நான் என்ன செய்யலாம்? சி அவுட் நத்திங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். சரி. ஸோ இப்போ என்ன இதுல நடக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் சின்னதாக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நம்பர் வந்து 0வா இருக்கு. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும் இந்த நம்பர் வந்து 0வோட பெருசான்னு சொல்லிட்டு. ஓகே. பெருசான்னு செக் பண்ணும். பெருசா இருந்ததுன்னு சொன்னா எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். இது வந்து பெருசா இல்ல. அப்போ வந்து நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும். இதை விட்டுறலாம். சரியா? ஆல்ரெடி என்ன இருந்தது? எல்ஸ் கண்டிஷனுக்கு நத்திங் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். பட் எங்களுக்கு வேணும் எக்ஸாக்டா 0வா இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்யணும்? நோன்னு பிரிண்ட் பண்ணணும். மற்றபடி தான் அப்படி இல்லாட்டி தான் என்ன செய்யணும்? 0வோட சின்னதா இருந்தா தான் நத்திங்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ என்ன செய்யும்? செக் பண்ணும். எல்ஸ் இதுல கண்டிஷன்
ஃபால்ஸா இருந்ததுன்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் திரும்ப ஓப்பன் பண்றோம். எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யுது, எல்ஸ் இஃப்க்குள்ள போயிட்டு நம்பர் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருந்தா சி அவுட் நோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்ட சொல்லுது. சிம்பிள் தான். அடுத்தது வந்து நெஸ்டட் இஃப்க்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன செய்யறேன், இப்படி கொடுக்காமலுக்கு நெஸ்டட் இஃப்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், இதை எடுத்துடலாம். இப்போ நாங்க என்ன செய்யறோம், எல்ஸ் கண்டிஷனுக்கு இப்போ என்ன செய்யறோம், இது வந்து பெருசான்னு பாக்குது, இல்லைன்னு சொன்னா எல்ஸ் கண்டிஷன் தானே அடுத்து ரன் ஆகணும். அதுக்குள்ளக்கு என்ன செய்யறோம், இஃப்னு கொடுக்குறோம். விளங்குதா? அதுக்குள்ளுக்கு வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். எல்ஸுக்குள்ள, அதாவது அந்த கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுது, ஒரே லைன்ல செக் பண்ணு. இதே விஷயத்தை தான், சேம் விஷயத்தை தான் நாங்க என்ன செய்யறோம், இதுக்குள்ளே செக் பண்ணியிருந்தோம். இஃப் எல்ஸ் இஃப்னு போட்டு. விளங்குதா? இதுலயும் ஆன்சர் வந்து சேம் தான். ஜீரோவா இருந்தா நோன்னு பிரிண்ட் ஆகும். சரி, அடுத்தது வந்து ஜீரோவா இருந்தா நோன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்குள்ள எல்ஸ் கொடுத்து திரும்ப என்ன செய்யலாம், நத்திங் அந்த கீவேர்டை கொடுக்கலாம். அது இல்லாட்டி வந்து நத்திங் சி அவுட், நத்திங்னு பிரிண்ட் ஆகும். சேம் கோட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பட் நான் ஃபர்ஸ்ட் எழுதின கோட் தான் கொஞ்சம் எஃபெக்டிவான கோட். இது வந்து உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இதுவே நீங்க என்ன செய்யலாம், இஃப் கண்டிஷன் நீங்க ரன் பண்றீங்க, ஃபியூச்சர்ல தேவைப்படும். இஃப்க்குள்ள வந்து இஃப் ஜீரோ இருந்ததுன்னு சொன்னா, ஜீரோவோட பெருசா இருந்ததுன்னு சொன்னா அடுத்த கண்டிஷனை செக் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு போட்டுறேன். இஃப் இதுல போடுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இஃப் திரும்ப வந்து இன்னொரு இஃப் வந்து கொடுக்குறோம். இஃப்க்குள்ள வந்து நம் ஈக்குவல் டு ஒன்னான்னு செக் பண்ணும். ஒன்னா இருந்தா தான் என்ன செய்யணும், எஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கலாம் தானே, ஒன்னா இருந்தா கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இதுலயே நாங்க டைரக்டாவே ஒன் கொடுக்கலாம். பட் வந்து ஈக்குவல் டு ஒன்னை கொடுத்தா கொடுக்கலாம். பட் நாங்க ஒரு சில ப்ரோக்ராம்ல வந்து எங்களுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நெஸ்டட் இஃப் கொடுக்கறதுக்காக, இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப். நாங்க என்ன செய்வோம், ஒரு கோட் ஒன்று எழுதிடலாம். இன்புட் எடுத்து அதற்குரிய எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓகே நான் கோட் எழுதுவோம். என்னன்னு சொன்னா ஏஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி 18 வயசுக்கு மேல இருந்தா அலோவ் பண்ணு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 18 வயசுக்கு கீழே இருந்ததுன்னு சொன்னா அவங்க மைனர்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கேமுக்கு வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அலோவ் பண்ண இயலாது அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யறோம், அலோவ் பண்ணலாம். அப்போ என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் வந்து 18 வயசா இருந்ததுன்னு இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ அது கீழே இருந்ததுன்னு சொன்னா அலோவ் பண்ணாத, 18 வயசுக்கு மேல இருந்தா அலோவ் பண்ணு. அதுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் செக் பண்றோம். அந்த 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேல இருக்கா, 60 வயசுக்கு கீழே இருந்ததுன்னு சொன்னா ரன் பண்ணு. அப்படி இல்லாட்டி வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா இன்னொரு கேமுக்கு வந்து நாங்கள் அவங்கள நேவிகேட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் ரன் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யறோம், ஏஜ்னு எடுத்துடுறேன், ஏஜ் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ன செய்யறேன், சி அவுட் என்டர் யுவர் ஏஜ், என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து சிஇன், சரி, ஏஜ். இப்போ வந்து ஒரு அவுட்புட் ஒன்று எடுத்துரு, ஒரு அவுட்புட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும், செக் பண்ணணும். இஃப் வந்து ஏஜ் பெருசா இருந்ததுன்னு சொன்னா, இல்லைன்னு சொன்னா ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்றோம், ஏஜ் சின்னது 18 அப்படின்னு சொன்னா என்ன செய்யறோம், ஏஜ் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துடலாம். 18 வயசா இருந்தாலும் அலோவ் பண்ண இயலாது. 18 வயசுக்கு மேல இருக்கணும், கீழே இருக்கணும். 18 வயசாகவும் இருக்கக்கூடாது, 19 வயசா இருந்தால் தான் அலோவ் பண்ணும், அந்த மாதிரி. சரியா, ஏஜ் ஈக்குவல் டு ஒரு, சரி இந்த மாதிரி 18 இப்படி தான் கொடுக்கணும். ஓகே, ஏஜ் 18 வயசுக்கு ஈக்குவலா இருக்கணும், அல்லது குறைவா இருக்கணும். இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், சி அவுட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுக்குறோம். யூ ஆர்
நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, அடுத்த கண்டிஷன் வந்து எங்களுக்கு என்னது, எல்ஸ் இஃப். இப்போ என்ன செய்கிறோம், அதில் கொடுத்துட்டோம். எல்ஸ் இஃப்ல வந்து ஏஜ் வந்து பெருசாக இருக்கு, இதை என்ன செய்கிறேன் 60 வயசு. ஸோ இதை நாங்கள் ஒரே இடத்துல கொடுக்க வேணாம். நாங்கள் என்ன செய்வோம், ஏஜ் 18ஓட கீழே குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் இப்படி கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது வந்து ஏஜ் வந்து 18 வயசுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால், ஏஜ் வந்து 18 வயசுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால், ஈக்குவல் டு 18 இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், இன்னொரு கண்டிஷன். ஓகே, சி அவுட் 18 வயசுக்காரர்களுக்கு வந்து ஹைட்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்கலாம். ஹைட் வந்து இந்த அளவுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம், இல்லாட்டி வந்து வெயிட்டை செக் பண்ணணும் அந்த மாதிரி. நான் ஹைட்டை வந்து கொடுத்துட்றோம். ஓகே, நாங்கள் என்ன சார், யூ ஹாவ் டு செக் யுவர் ஹைட். ஓகே, இப்படி கொடுத்துறேன். இப்போ வந்து 18 வயசாக இருந்தால் உங்களோட ஹைட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு அந்த கேமுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ன செய்கிறேன், அடுத்தது வந்து இன்னொரு எல்சேஃப் கொடுக்கலாம். எல்சேஃப் ஏஜ் வந்து பெருசு ஒரு ஈக்குவல் டு 60, 60 வயசோட பெருசாக இருந்தால் இல்லாட்டி 60 வயசு அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்கிறேன், சி அவுட் யூ கான்ட் play this game but you can play another game. இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன செய்யறோம், 19 வயசுல இருந்து 59 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து வேற எந்த செக்கிங்கும் இல்லை. நாங்கள் என்ன செய்யலாம், யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துடணும். சி அவுட் யூ ஆர் எலிஜிபிள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்றே நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன செய்வோம், ஓகே இதில் வந்து சின்ன எரர் ஒன்று விட்டுருக்கோம். என்னது, ஓகே இதில் வந்து 2 டைம் நான் இதை ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு கர்லி பிரேசஸ், அதுதான் எரர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் என்டர் பண்ண சொல்லுது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தா என்ன செய்யுது, நோ யூஆர் நாட் எலிஜிபிள்னு வருது. எகெயின் வந்து நாங்கள் ரன் பண்ணலாம். எகெயின் ரன் பண்ணுற டைமில் நான் என்ன செய்கிறேன், இப்போ வந்து ஒரு 18 கொடுக்குறேன். 18 சொன்னால் யூ ஹாவ் டு செக் யுவர் ஹைட் அப்படின்னு வருது. இப்போ என்ன செய்கிறேன், எகெயின் 19 கொடுக்கலாம். 19 கொடுத்தா என்னது, யூ ஆர் எலிஜிபிள். இப்போ வந்து 59 கொடுத்து பார்க்கலாம். 59 கொடுத்தாலும் எலிஜிபிள் ஆகணும் இல்லையா. ஸோ 59 எலிஜிபிள், யூ ஆர் எலிஜிபிள்னு வருது. இது வந்து 60 கொடுத்தா எலிஜிபிள் ஆகக்கூடாது. ஸோ 60 யூ கான் பிளே திஸ் கேம் பட் யூ கேன் பிளே another கேம் அப்படின்னு வருது. இது விளங்கிட்டு தான் இந்த ப்ரோக்ராம், சிம்பிள் ப்ரோக்ராம் இப்போ எழுதியிருக்கோம். யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கி அந்த கேம் விளையாடுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து காட்டுது. டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் வந்து அடுத்த சாப்டருக்குள்ள போயிடலாம். ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸ் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான், பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். சரியா, இது வந்து ஒரு கண்டிஷனாக செக் பண்ணும், பட் வந்து ஸ்விட்ச் கேஸ் என்ன செய்யும், டைரெக்டாக அந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு போயிடும். ஓகே, அதுக்கு நான் என்ன செய்கிறேன், இதை ஃபுல்லாக நான் கமெண்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே இப்போ வந்து ஸ்விட்ச் கேஸ் என்னன்னு சொன்னால் சேம் தான் இஃப் எல்ஸ் மாதிரியே தான்,
இப்போ என்ன செய்யணும், கண்டிஷனை செக் பண்ணி அது எந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு தான் ரன் பண்ணணும். இதில் எல்ஸில் வந்து எல்சிஃப் அந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்படி இல்லாமல் இருக்கு. ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதை மட்டும் ரன் பண்ணு, அப்படி இல்லாட்டி வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அதை வந்து கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் கோட் எழுதுறேன் பாருங்க, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வரும். இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், இன்ட்டு ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இதே ப்ரோக்ராமை நாங்கள் இதில் ஸ்விட்ச் கேஸில் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இன்ட் ஏஜ்னு கொடுத்துட்டு நான் இதில் அசைன் பண்ணிடுறேன். இன்புட் எடுக்காமலுக்கு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன செய்கிறேன், 18 கொடுக்குறேன். ஓகே, 18 கொடுத்தா அது ப்ரோக்ராம் கொஞ்சம் பெருசாக போகும். அந்த ப்ரோக்ராம் கொடுக்காமலுக்கு நான் என்ன செய்கிறேன், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி கொடுக்கலாம். எந்த என்ன செய்கிறேன், சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துட்றேன். சாய்ஸ்ன்னு சொன்னால் இப்போ என்ன செய்கிறேன், ஸ்விட்ச் கேஸ், இப்போ ஸ்விட்சு சாய்ஸுக்கு வந்து ஈக்குவல் டு 1 நான் எக்ஸாம்பிளுக்கு அசைன் பண்ணிடுறேன். அதை மாற்றி மாற்றி செக் பண்ணலாம் இன்புட் எடுக்காமலுக்கு. இப்போ என்ன செய்கிறேன், ஸ்விட்ச் கேஸ் ஸ்விட்சு அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறோம், அதில் இஃபெல்ஸு கொடுத்த மாதிரி இதில் என்னத்தை நாங்கள் செக் பண்ணணும், சாய்ஸ் எந்த வேரியபிள், அந்த வேரியபிளோட நேமை மட்டும்தான் இதுக்குள்ளே கொடுக்கணும். அதில் கண்டிஷனாக கொடுக்க தேவையில்லை. ஸ்விட்சு என்னத்தை பார்க்கணும், ஸ்விட்சுன்னு கொடுத்துட்டு எந்த வேரியபிளை செக் பண்ணணும், அந்த வேரியபிளோட நேமை மட்டும் கொடுத்தா சரி. கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கர்லி பிரேசஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பாருங்க, அதை பிரேக்கருக்கு ஓப்பன் பண்ணி இதில் வந்து கேஸ் கேஸ் 1 அப்படின்னு சொன்னா 1 இருந்தா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலன் போட்டுட்டு, இப்போ கேஸ் 1 இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்யணும், சரி, கேஸ் 1 இருந்ததுன்னு சொன்னா சி அவுட் அடிஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து இதை முடிச்சுட்டு என்ன செய்யணும், அதுக்கு கீழே வந்து பிரேக் அப்படின்னு கொடுக்கணும். கட்டாயம் வந்து சுவிட்ச் கேஸில் சுவிட்ச் கொடுத்துட்டு கண்டிஷனை கொடுக்குறோம், கேஸ் கொடுத்துட்டு அந்த கேஸுக்கு கீழே லாஸ்ட்டில் வந்து ப்ரோக்ராம் எழுதி முடிச்சுட்டு நாங்கள் எழுத வேண்டிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இந்த பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு, அந்த பிரேக்குன்னு கொடுக்கணும். பிரேக் எதுக்காக கொடுக்குறோம்னு சொன்னால் இந்த கண்டிஷனை வந்து என் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லாட்டி வந்து இது எரர் வரும். விளங்குதா, பர்ஃபெக்டாக ரன் ஆகும். அது கட்டாயம் வந்து பிரேக் கொடுக்கணும். சரியா, கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்த கண்டிஷனை செக் பண்ணலாம். அடுத்தது வந்து கேஸ் டூவாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த, கேஸ் 2 இருந்ததுன்னு சொன்னால் சி அவுட் கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம், சப்ட்ராக்ஷன், ஸோ சப்னு கொடுத்துட்றோம். இதுலேயும் வந்து பிரேக் கொடுக்கணும், ஒவ்வொரு கண்டிஷனுக்கு பிறகு வந்து பிரேக் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன செய்யணும், அடுத்தடுத்த கண்டிஷன். ஸோ கேஸ் 3 இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யணும், சி அவுட் டிவிஷன் அப்படின்னு கொடுத்துட்றோம். டிவிஷன் கொடுத்துட்டு இதுலேயும் என்ன செய்யணும், பிரேக் கொடுக்கணும். அடுத்தது வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ, ஏன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் எதுவுமே ட்ரூவா இல்லாட்டி எல்லாமே அங்கே எல்ஸ் கொடுத்த மாதிரி இங்கே டிஃபால்ட் கொடுக்குறோம். ஒவ்வொரு கேஸையும் செக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக டிஃபால்ட்டை செக் பண்ணேன். இப்போ என்ன செய்யறேன், சி அவுட் இன்வேலிட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இன்வேலிட் சாய்ஸ், இது லாஸ்ட் சாய்ஸுக்கு வந்து நீங்க பிரேக் கொடுக்க தேவையில்லை. மற்றது எல்லாத்தையும் கேஸுக்கு தான் கொடுக்கணும், டிஃபால்ட்டுக்கு வந்து பிரேக் கொடுக்க தேவையில்லை. இதை ரன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்க. இப்போ வந்து கேஸ் 1 இருக்கு, 1 இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்யும், அட்ன்னு பிரிண்ட் ஆகும். பாத்தீங்கன்னு சொன்னா அட்ன்னு பிரிண்ட் ஆகுது. இதுவே வந்து நான் 2ன்னு கொடுத்தேன்னு சொன்னா என்ன செய்யும், சப்னு பிரிண்ட் ஆகும். பாருங்க, சப்னு பிரிண்ட் ஆகுது. இதுவே வந்து நான் இதுல இருக்கக்கூடிய எந்த வேல்யூஸும் கொடுக்காமலுக்கு 1 2 3 கொடுக்காமலுக்கு ஒரு 7ன்னு கொடுக்குறேன். ஓகே, வெயிட் செக். இப்போ வந்து நான் இதுல 7ன்னு கொடுக்கலாம். 7ன்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இன்வேலிட் சாய்ஸ்ன்னு வருது. அதாவது இந்த இந்த சாய்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒன்று ட்ரூவா கண்டிஷன் மேட்ச் ஆகலாட்டி வந்து ஃபைனலா வந்து இந்த டிஃபால்ட்ன்ற சாய்ஸுக்குள்ள போகும். அடுத்த செஷன்ல வந்து உங்களுக்கு லூப்ஸை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே சிம்பிள் தான். உங்களுக்கு இது விளங்கிட்டதுன்னு சொன்னா அடுத்தடுத்து ஃபாஸ்டா போயிடலாம். நான் என்ன செய்றேன், உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று தரேன். ஓகே, டாஸ்க் என்னன்னு சொன்னா
ஒரு ஏடிஎம் மெனு ஒன்று, மெனு பேஸ்ட் ஏடிஎம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இஃப் எல்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். இது இஃப் எல்ஸையும் ஸ்விட்ச் கேஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணும் இந்த மெனு பேஸ்ட் ஏடிஎம். அது எப்படி இருக்கணும்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மெனு வந்து ஷோ ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒன்னு போட்டுட்டு மெனு வந்து என்ன செய்யணும், வித்ரோ இல்லாட்டி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டணும் இல்லையா. இப்போ வந்து வித்ரோ அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து வித்ரோன்னு காட்டுது. அடுத்து வந்து டூன்னு போட்டுட்டு என்ன செய்யுது, டூக்கு வந்து அடுத்தது என்ன செய்கிறோம், டெபாசிட் கொடுக்குறோம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. அடுத்தது வந்து டெபாசிட். லாஸ்ட்டாக என்ன செய்கிறோம், வித்ட்ரா பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம், அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்ணுறோம். ஓகே, பேலன்ஸ் இவ்வளோத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஓகே, இப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு வித்ட்ரா பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய அமௌண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னு சொன்னால் 10,000 இருக்குதுன்னு சொன்னால், வித்ட்ரா பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000லேருந்து ஒரு 3,000 வித்ட்ரா பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் 7,000. 3,000 வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, 7,000 பேலன்ஸ் இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். சரியா, டெபாசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் 10,000 இருக்குன்னு சொன்னால் 3,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், இதில் வந்து 13,000 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். சரியா, ஜஸ்ட் பேலன்ஸை நீங்கள் காட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸை வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணணும். 10,000 சொன்னால் 10,000, ஜீரோன்னு சொன்னால் ஜீரோ. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வேல்யூவாக நீங்கள் என்ன செய்யுங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்குரிய வேல்யூ வந்து 10,000 இருக்குது, டிஃபால்ட்டாக உங்களுக்குரிய வேல்யூ வந்து 10,000 இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த டாஸ்க் செய்கிறதுக்கு. சரியா, இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த செஷனுக்கு வரதுக்குள்ள, நாளைக்கு வராது, நாளைக்கு நின்று வந்து அடுத்த செஷன் இருக்கும், அதுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ஓகே, இன்னைக்குரிய செஷனை முடிச்சிடலாம். நான் யூடியூப்ல ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவேன், பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை, நிறைய வீடியோஸ் வரும். ப்ளஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஓகே ஃபைன், நாங்கள் செஷனை என் பண்ணுறோம். தேங்க்யூ.